அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நேற்றைய தினம் பக்ரா சூராவில் 67வது வசனத்தை நம்ம பார்த்தோம். அதில் என்ன வருதுன்னு கேட்டால், மூசா நபி அவர்கள் அவங்க சமுதாயத்தில் போய் ஒரு மாட்டை அறுக்குமாறு அல்லாஹ் கட்டளை எடுக்கிறான் என்று சொன்னார். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்களை கேலி பண்ணுறியான்னு கேட்டாங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். இந்த மாடை அறுக்கிற விஷயம் என்னன்னு கேட்டால், இதனுடைய விவரம் வந்து பின்னாடி வருது, முன்னாடி வரல. இப்படி சஸ்பென்ஸாக என்ன செய்யணும்னு கேட்டால், அடுத்தடுத்த வசனத்தில் எதுக்காக இந்த மாட்டை இருக்க சொன்னதுங்கிற விவரம் வருது. அதை முன்னாடியே நீங்கள் உள்வாங்கிட்டீங்கன்னா அந்த வசனத்துடைய அர்த்தத்தை எளிதாக நீங்கள் புரிஞ்சிக்கிற முடியும். மூசா நபி காலத்தில் ஒருவரை யாரோ கொலை செஞ்சிட்டாங்க. கொலையாளி யாருன்னு தெரியலை. அப்போ மூசா நபிகிட்ட அது கொலையாளி யாருங்கிறத நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் இறை தூதர் தானே, கொலையாளி யாருங்கிறத கண்டுபிடிச்சி சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. மூசா நபி அவர் கண்டுபிடிச்சி சொல்ல முடியுமா? அல்லாஹ் அறிவித்தாலே தவிர அவருக்கும் தெரியாது. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, மூசா நபி அல்லாஹ்விடத்தில் இந்த மாதிரி கேட்குறாங்க, யார் கொலை செஞ்சதுன்னு கேட்குறாங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், ஒரு மாட்டை அறுக்க சொல்லுங்கள். ஒரு மாட்டை அறுத்து அந்த மாட்டிலிருந்து ஒரு பகுதி எடுத்து அந்த இறைச்சியை எடுத்து கொல்லப்பட்டிருப்பான் இல்லையா, அவன் மேலே அதுக்கு போடுங்க. அதை அவன் எழுந்து தன்னை யார் கொலை செஞ்சான்னு அவனே சொல்லிடுவான். இப்படின்னு அல்லாஹ் என்ன செய்கிறான், அந்த அந்த உயிர் விட்டு இலை வச்சு பேசுகிறதுக்காக வேண்டி இந்த மாடெல்லாம் தேவையில்லை, ஆகுண்டாயிரம். ஆனால் அல்ல ஒன்றுக்கு ஒரு காரணத்தை வச்சுருப்பான். அப்போ மாட்டை அருங்கன்னு சொன்ன உடனே மாட்டை இருக்க சொன்ன அதுக்கு தான். எதுக்கு மாட்டை இருக்க சொன்னாங்கன்னா, கொலையாளி யாருன்னு கேட்குறாங்க. மாட்டை அருண்டா என்ன கேள்வி பண்ணுறதுன்னு கேட்பாங்க. அவங்க கேட்டதுக்கு இந்த பதிலுக்கு சம்மந்தம் இல்லாமல் தெரியுது. அவங்க கேட்டது என்ன, கொலையாளி யாருன்னு கேட்குறாங்க. மூசா நபி என்ன செய்கிறாங்கன்னா, அல்லா மாட்டை இருக்க சொல்கிறாங்கிறாங்க. ஏன் நான் என்ன கேட்குறேன், நீ என்ன சொல்கிறேன்னு கேட்குற மாதிரி தானே இருக்குது. அதனால் கேலி பண்ணுறியான்னு கேட்குறாங்க. இதுதான் அடிப்படை விஷயம். அப்போ இப்போ பாருங்கள், இது கால மூசா அலி கௌமிகி, மூசா தன்னுடைய சமுதாயத்திற்கு சொன்னபோது என்ன சொன்னார்? இன்னல்லாஹ இறைவன் அல்லாஹ் யஅமுருக்கும் உங்களுக்கு உத்தரவு போடுகிறான், அன் ததுபஹு நீங்கள் அறுக்க வேண்டும் என்று, பக்கரத்தன் மாட்டை அறுக்க வேண்டும் என்று உங்களுக்கு உத்தரவு போடுகிறான் என்று சொன்ன பொழுது காலு அவங்க சொன்னாங்க, அத்தத்தஹிதுனா எங்களை ஆக்குகிறாயா, ஹுசுவன் கேலி பொருளாக ஆக்குகிறாயா, கருதுகிறாயா என்று அவர்கள் கேட்டார்கள். அப்போ இதில் இந்த பக்கரத்துங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, இந்த பக்கரத்துங்கிற வார்த்தையை அதிகமான மொழிபெயர்ப்பாளர் பசுமாடு என்று அர்த்தம் செஞ்சுருப்பாங்க. நாம் இந்த இடத்துல காளை மாடுன்னு நம்ம அர்த்தம் செஞ்சுருப்போம். அதிகமான மொழிபெயர்ப்பில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், சில பேர் காளைன்னு போட்டிருக்கிறாங்க. அப்துல் ஹமீத் பாக்கவி அவருடைய மொழிபெயர்ப்பில் ரிஷபம்னு போட்டிருப்போம். ரிஷபம்னா காளை. மற்றவங்க பசுமாடுங்கிற அர்த்தம் தர்ற மாதிரி போட்டிருக்கிறாங்க. இந்த பக்கரத்துங்கிற சொல்லு என்ன என்று கேட்டால், இந்த தே வந்ததுனால என்ன செய்கிறாங்கன்னா, பசுமாடுன்னு நினச்சிக்கிட்டாங்க. ஒரு பக்கரத்துண்டு தே வருதில்ல, தே வர்றதெல்லாம் எதில் காட்டாது, ஆண்பால் பெண்பாலை காட்டாது, சொல்லு பெண்பாலாக இருக்கும். அது காளமாட்டை தான் குறிக்கும்னு சொல்ல இயலாது. இந்த பக்கருங்கிற சொல்லு என்னன்னு கேட்டால், அதாவது காளை மாட்டுக்கும் பசுமாட்டுக்கும் பொதுவான ஒரு சொல்லு இது. இந்த பக்கரு என்கிற வார்த்தையை அதை பன்மையாக, அதை பக்கரத்துங்கிறது ஒரு மாடுன்னு அர்த்தம். நிறைய மாடை சொல்கிறதா இருந்தால் பக்கருன். எதுல எல்லாம் அந்த தே வருகிறது, அந்த சொல்ல என்ன செய்வாங்கன்னு கேட்டால், தேயை எடுத்தும் பன்மையாக்குவாங்க. உதாரணமாக தம்ரத்துன்னா பேரிச்சம் பழம், ஒரு பேரிச்சம் பழம். தம்ருன் பேரிச்சம் பழங்கள். தம்ரத்துன் என்கிற ஒரு சொல்லுக்கு தம்ருன் என்பது என்ன வருது, பன்மையாக வருது. பன்மையில் சொல்லு குறையுது, ஒருமையில் சொல்லு கூடுது. பக்கரத்துண்டு தே இருக்குது, பன்மையில் தே தூக்கிடுறாங்க. அப்போ பக்கரத்துன் என்பதும் பக்கரு என்பதுமே அது ஒருமை பன்மை வித்தியாசத்துக்குள்ளது தானே தவிர, பக்கருன்னா ஆம்பளை, பக்கரத்துனா பசுமாடுன்னு அர்த்தம் கிடையாது. பக்கருங்கிறது பக்கரத்து என்பது ஒருமை பன்மை தான் வித்தியாசம். பக்கரு என்றால் மாடுகள், பக்கரத்து என்றால் ஒரு மாடு. இந்த பக்கரத்துங்கிற வார்த்தை எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னு கேட்டால், காளமாட்டுக்கும் சொல்லுவாங்க, பசுமாட்டுக்கும் சொல்லுவாங்க. இரண்டையும் குறிக்கக்கூடியதாகத்தான் பக்கருங்கிற வார்த்தை அரபியில் இருக்குது. இந்த இடத்துல என்னன்னு என்ன செய்யணும், அதுக்காக வேண்டி அந்த இடத்துல என்ன அர்த்தம் பார்க்கணும்ல, அதை வச்சுன்னா காளமாடா பசுமாடான்னு பேசலாமே தவிர, இந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், பக்கரத்து என்றால் மாடுன்னு அர்த்தம். பசு காளையெல்லாம் சேர்க்க வேண்டியதில்லை. அப்போ இந்த ரெண்டுக்கும் உள்ளது தான் என்பதற்கு நம்ம குரான்லேருந்து ஆதாரம் காட்டலாம். எப்படி காட்டலான்னு கேட்டால், ஒமினல் பக்கரி இஸ்னைனி, மாட்டில் 2 இருக்கிறது, ஆண் பெண் என்று இருக்கிறது. ஆது தக்கரைனி ஹர்ரம் அமில் உன்சையினி, மாட்டில் 2 ஆண் பெண் என்று ஜோடிகள் இருக்கிறது. அதில் ஆண் பிராணி எல்லாம் ஹராமாக்கினானா, பெண் பிராணியை ஹராமாக்கினானான்னு ஒரு குரானில் ஒரு வசனம் வரும்.
அப்போ அதில் என்ன வருதுன்னா ஆத ஒமினல் பக்கரி இஸ்னைனி, பக்கரில் ஆண் பெண் இருக்குதுன்னு எல்லாம் சொல்லி காட்டுறான். அப்போ பக்கரு என்பது ரெண்டுக்கும் பொதுவான வார்த்தை விளங்குதில்ல. பக்கரு என்பதில் ஆண் பெண் என்று 2 ஜோடிகள் இருக்கிறது. அப்போ இதில் வந்து ஆண் பிராணி எல்லாம் ஹராமாக்கியிருக்கிறானா, பெண் பிராணி ஹராமாக்கியிருக்கிறானா, ஏன்டா நீங்களாக போட்டுக்கிட்டு ஹராம் ஹலால்னு சொல்லிட்டு இருக்கிறீங்கன்னு எல்லாம் கண்டிக்கிறான். அதில் என்ன வார்த்தையை போடுறான்னா ஒமினல் பக்கரி இஸ்னைனி, பக்கர்லையும் 2 இருக்கிறது, என்ன 2, ஆண் பெண் என்று 2 இருக்கிறது அப்படின்னு சொல்கிறதுனால அந்த பக்கருங்கிற சொல் எதுக்குரியது, 2க்கும் பொதுவானது. சரி, இந்த இடத்துல பக்கரத்துங்கிற வருதுல, இந்த இடத்துல எதை சொல்லுதுன்னு கேட்டால் இது காளை மாட்டை தான் சொல்லுது. எதனால் காளை மாட்டுன்னு சொல்கிறோம்னு கேட்டால் அந்த மாட்டுக்கு விளக்கம் கொடுப்பாங்க. என்னப்பா அந்த மாடு என்ன மாதிரி மாடுன்றவுடனே அந்த மாடு வந்து விவசாயத்தில் ஏறு இழுக்கிறதுக்கும் தண்ணீர் பாய்ச்சுவதற்கும் பயன்படுத்தப்படாமல் தழும்புகள் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு மாடுன்னு சொல்லப்படுது. அப்போ விவசாயத்துக்கு பயன்படுத்துறது பசுமாட்டை பயன்படுத்துவாங்க, காளை மாடு தான் பயன்படுத்துவாங்க. அப்போ அந்த மாட்டுடைய வர்ணனையை வச்சு பார்க்கும் பொழுது காளை மாட்டை தான் அல்லாஹ் அறுக்க சொல்லியிருக்கிறான்ட்டு விலங்கு அந்த பின்னாடி வரும், அதில் வந்து பார்த்துக்குருவோம். இப்போ விஷயத்துக்கு வந்துடுவோம். அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் யஅமுருக்கும், உங்களுக்கு ஆணையிடுகிறான், அன் ததுபஹு பக்கரத்தன், ஒரு மாட்டை நீங்கள் அறுக்குமாறு கட்டளையிடுகிறான் என்று மூசா நபி தன் சமுதாயத்திற்கு சொன்னபோது காலு, அந்த சமுதாயம் சொன்னார்கள், தத்தஹிதுனா, தத்தஹிதுங்கிறது அகதவுலேருந்து இஃப்தஅல வந்தால் இத்தகதன்னு வரும், இத்தகதன்னு ஆக்கிடுவாங்க. இத்தகத எத்தஹிது தத்தஹிது தத்தஹிது, நீ ஏற்படுத்துகிற ஆக்கிவிட்டாயா, நான் எங்களை ஆக்கிவிட்டாயா, ஹுசுவன் கேலியாக ஆக்கிட்டாயா, கேலி பொருள் ஆக்கிட்டியான்னு கேட்குறாங்க, கேலி பண்ணுறியாப்பான்னு கேட்குறாங்க. அப்போ அவர் மூசா நபி சொல்கிறார், மூசா நபி சொல்கிறாரு, அவுது பில்லாஹி, அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அவுதுங்கிறது ஆதவுலேருந்து யவுதுன்னு வரும், அதில் வந்து வருங்கால வினை யவுதுன்னு அவுது நவுதுன்னு வரும்ல, தன்னிலை ஒருமை அவுது, நான் பாதுகாப்பு தேடுகிறேன் பில்லாஹி, அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறேன். இந்த ஜருடைய எழுத்துன்னு படித்த விஷயம். எதை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன், அன் அக்கூன மினல் ஜாஹிலீன். ஜாஹில்னா என்ன, ஜாஹிலன்னா அறியாமல் இருக்கும், ஜாஹில்னா அறிவியினன், ஜாஹிலூன்னா அறிவியினர்கள். ஜர்ரு செய்யும்போது ஜாஹிலீன, இந்த மின் வந்ததுனால மினல் ஜாஹிலீன, மினல் ஜாஹிலின்னா அறியாதவர்களில், ஜாஹிலுன்னா அறியாதவர்கள், ஜாஹிலூனன் இருந்தது, இந்த மின் வந்ததுனால மினல் ஜாஹிலீன்னு ஆயிடுச்சு. அர்த்தம் என்ன, ஜாஹில்களில் இருந்து. அன் அக்கூன, அக்கூனங்கிறது என்ன, காணண்டா ஆகிவிட்டான், அதிலிருந்து எக்கூணு வருங்காலம், அதிலிருந்து வந்து தன்னிலை ஒருமை அக்கூணு என்பதற்கு முன்னாடி இந்த அன் என்கிற வார்த்தை வந்ததுனால நசபு செஞ்சிருச்சு. அன் அக்கூன மஸ்தராகவும் ஆக்கிவிடும். அக்கூணு என்பது வந்து நாக்கிசான ஃபேலு, காணவுலேருந்து வந்தது, காணவுலேருந்து வருங்காலம் வந்து எக்கூணு என்று வந்து அதனுடைய தன்னிலை ஒருமை வந்து அக்கூணு என்று வரும். அதில் வந்து நசபு செய்ய வேண்டிய அவசியம் அன் வந்ததுனால அன் அக்கூன மினல் ஜாஹிலீன், ஜாஹில்களில் நான் ஆவதை விட்டும் அல்லாவிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். ஏன்ப்பா நான் மடப்பயலா, நம்ம கேலி பண்ணுறேங்கிற, நீ ஒன்று கேட்க நான் ஒன்று சொல்கிறதுக்கு நான் முட்டா பயலா அப்படிங்கிறார். நான் முட்டாள்களில் ஒருவனாக ஆவதை விட்டும் அல்லாட்ட பாதுகாப்பு தேடுறேன் அப்படின்னு என்ன அர்த்தம், நான் முட்டாத்தனமாக பேசலப்பா, நெசமாக அல்லாஹ் சொன்னது தான் பேசுகிறேங்கிறார். அவர் சொல்லுகிறார், அவுது பில்லாஹி, அல்லாவிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன், அன்ன கூணமினல் ஜாஹிலீன், ஜாகில்களில் ஒருவனாக நான் ஆவதை விட்டும் நாங்கள் வச்சுக்கணும் அல்லங்கதா, விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். இப்போ ஜாஹிலுங்கிற வார்த்தை அறிவீனன், அதனுடைய பன்மை ஜாஹிலுன்னு அதை விளைவிக்கிறங்க. அவுதுங்கிறது அது ஒரு யவுதுலேருந்து வர்ற விஷயம். அக்கூணுங்கிறது அக்கூணில் எல்லாம் தெரிஞ்ச சொல்லத்தான் இருக்குது, எல்லாமே புதுசாக ஒன்றுமே இல்லை. அடுத்தது வந்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அப்படி நெசமாக தான் சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ விளக்கம் கேட்குறாங்க. காலு, அவர்கள் சொன்னார்கள், உது லனா, எங்களுக்காக, லனாண்டா எங்களுக்காக, உது என்றால் தா எதுவிலிருந்து அம்ரு ஹாலிர் முன்னிலை ஏவல் வினை, தாவன் இருக்கும், தாண்டு ஆயிரும், வருங்காலம் எதுவுண்டு ஆயிரும், எதுவிலேருந்து ததுவுண்டு முன்னிலை வரும். அதில் முன்னிலை ஏவல் எடுக்கிறதா இருந்தால் ததுவில் தேயை தூக்கிட்டு
அலிஃபை சேர்ப்பாங்க. அலிஃபுக்கு லம்மு வச்சோம்னா உது. தா என்றால் துவா செய்தான். தாவுக்கு பல அர்த்தம் இருக்குது, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். தான்னு சொன்னால் விருந்துக்கு அழைக்கிறது, பிரச்சாரம் பண்ணுறது, ஒரு கொள்கைக்காக வேண்டி அழைக்கிறது, பிரார்த்தனை செய்கிறதுன்னு பல அர்த்தம் இருக்குது. இந்த இடத்துல பிரார்த்தனைங்கிற அர்த்தம். காலு அவங்க சொன்னாங்க உதுலனா, எங்களுக்காக நீ துவா செய். அது யார் கேட்குறா? காலுன்னா அந்த கூட்டத்தார் சமுதாயம் கேட்டார்கள் சொன்னார்கள், எல்லாம் ஒன்று தான். உதுலனா, எங்களுக்காக நீ துவா செய். ரப்பக்க, உமது இறைவனிடம். நம்ம இறைவனும் சொல்ல மாட்டேங்கிறாங்க பாருங்கள். அவங்க எவ்வளோ கிறுக்கு பேரோட இருக்காங்கன்னு கேட்டால், அல்லாட்ட கேட்க சொல்லும்போது ஓ இறைவன் பிரிக்கிறேன், நம்ம இறைவன் தானே சொல்கிறேன்னு. அவங்களுடைய பக்தி அவ்வளோ கம்மியாக இருக்குது. அப்போ உதுவுலனா, இறைவன் எங்களுக்காக நீ துவா செய்வீராக. ரப்பக்க, உமது இறைவனிடம் நீ துவா செய்வாயாக. யுபையின், அவன் தெளிவாக்குவான். ஏன் யுபையின் என்று வந்திருக்குது? யுபையன்கிறது பையன என்கிற சொல்லுடைய வருங்காலம். பையன யுபையினும், பையனன்னா பயான்கிறோம்ல, பையனன்னா தெளிவாக்கினான். பையனவுலேருந்து வருங்காலம் யுபையினும். அப்போ யுபையினுன்னு சொல்லும்போது அதுக்கு லம்மு தானே வரணும், யுபையினுன்னு சொல்லி. ஏன் யுபையின் என்று வந்திருக்குன்னு சொன்னால், இது பல தடவை உங்களுக்கு இந்த விஷயத்தை விளக்கியிருக்கிறோம். என்ன விளக்கியிருக்கிறோம்? ஒரு ஏவல் வினைக்கு அப்புறம் ஒரு வருங்கால வினை வந்துச்சுன்னு சொன்னால் அங்கே ஒரு சொல்லு மறைஞ்சி இருக்கும். என்ன மறைஞ்சிருக்கு? நீ துவா செய்வாயாக, அப்படி செய்தால். இந்த ஆவுத்த யுபையின், அந்த ஷர்த்து வந்தனால இன்னும் என்ன செய்யும்? இன்னுங்கிற வார்த்தை, என்கிற வார்த்தை வந்து வருங்கால வினையில் வந்துச்சின்னு சொன்னால் அதுக்கு ஜசம் செஞ்சிடும். இன் தல்ரிப், நீ அடித்தால், அல்ரிப், நான் அடிப்பேன். வரக்கூடிய எல்லா வருங்காலத்துக்கும் நான் ஜசம் செஞ்சு விட்ரும். அந்த மாதிரி உள்ள வேலை இன்கிறது செய்யும். அப்போ இங்கே வந்து இன்கிறது மறைஞ்சு நிற்கிது. யுபையின் என்று சொல்கிறோம்ல சுக்குன் வச்சு, அது ஏன் சுக்குன் வைக்கிறோம் என்று கேட்டால், அங்கே ஒரு இன் என்பதும் ஒரு சொல்லும் மறைந்திருக்கிறது. அது நமக்கு விளங்குது. எப்படி விளங்குது? காலு அவங்க சொன்னாங்க உதுலனா ரப்பக்க, உமது இறைவனிடத்தில் எங்களுக்காக துவா செய்வாயாக என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு ஒயின் தாவுத்த, நீ துவா செய்தால் யுபையின், தெளிவாக்குவான். அப்போ இன் தாவுத்தங்கிறது ஒளிஞ்சிருக்காங்க. நீ துவா செய்வாயாக தெளிவாக்குவான்னு என்ன அர்த்தம்? துவா செஞ்சால் தெளிவாக்குவான். இது எல்லா பாஷையிலையும் உள்ளதுன்னு சொல்லிட்டான், முந்தியும் சொல்லியிருக்கிறேன். அந்த அடிப்படையில் யுபையின் என்று யுபையினு என்று தான் வரணும். ஏவல் வினைக்கு பின்னாடி இப்படி வரும்பொழுது இப்படி வரும். அதில் என்ன இருக்கு? அங்கே ஒரு இன்னும் ஒரு சொல்லும் மறைந்திருக்கும். இன் தாவுத்த, இன்கிற சொல்லும் உதுவுலேருந்து எடுத்துக்கிறணும். துவா செய்வாயாகன்னு தானே சொல்கிறாங்க. அப்போ இன் தாவுத்த, நீ துவா செய்தால் யுபையின், அவன் தெளிவாக்குவான். அவன்கிறது யார்? அல்ல, ரப்புன்னு முன்னாடி வந்துச்சுலாம. யுபையின்கிறது ஃபேலும் ஃபாயிலும் இருக்குது. யுபையின், அவன் தெளிவாக்குவான். என்ன தெளிவாக்குவான்? லனா, யுபையின் லனா, எங்களுக்கு தெளிவாக்குவான். மாஹிய, அது என்ன என்று அது ஹியண்டா அது, மாண்டா என்ன கொஸ்டின், என்னங்கிறதுக்கு எதுங்கிறதுக்கு மாங்கிற கேள்விக்குறிக்கு வரும்ல, அது மாஹிய, அது என்ன. மாஹுவன்றாலும் மாஹியன்றாலும் ஒன்று தான். மாஹுவண்டா அது என்ன, மாஹியண்டா அது என்ன. அந்த சொல்லு ஆண்பால் சொல்லாக இருந்தால் மாஹுவ, பெண்பால் சொல்லாக இருந்தால் மாஹிய. ஹியன்னு பெண்பாலாக போட்டது இப்போ பசுமாடுங்கிறதுக்காக போடலை, பக்கரத்துங்கிற சொல்லில் இருக்குதுல்ல, அதனால் பக்கரத்துங்கிற சொல்லு மொன்னதாக இருக்கிறதுனால அப்போ என்ன செய்கிறோம்? மாஹிய, அது என்ன என்று எங்களுக்கு தெளிவாகும். பத்தலைங்கிறாங்க. மாட்டாருன்னா என்ன மாடு? ஆயிரக்கணக்கான மாடு இருக்கிறது, எந்த வகையான மாட்டை போட்டால் இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நீ வந்து உன்னுடைய இறைவன்ட்ட நீங்கள் சீரியஸாக தான் சொல்கிற, கிண்டல் பண்ணலைங்கிற. இப்போ நீ சீரியஸாக சொன்னீன்னு சொன்னால் நீ என்ன பண்ணணும்? இன்னும் கொஞ்சம் விளக்கம் கேளு அல்லாட்ட. உதுவுலனா ரப்பக்க, ஆளோர்கள் சொன்னார்கள் உதுவுலனா ரப்பக்க, உமது இறைவனிடத்தில் எங்களுக்காக துவா செய். இன் தாவுத்த, நீ அப்படி துவா செய்தால் யுபையின், அவன் தெளிவாக்குவான். லனா, எங்களுக்கு தெளிவாக்குவான். மாஹிய, அது என்ன என்று. ஏண்டா அது மாண்டா என்ன, அது என்ன என்பதை எல்லாம் என்ன செய்வான்? தெளிவாக்குவான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மாட்டை இருக்க சொன்னீங்க, அந்த மாடு வந்து என்ன மாதிரி மாடு, என்ன கலரு, வெள்ளை மாடா கருப்பு மாடா, என்ன வயசுடைய மாடு, அதை வந்து அல்லாஹ் வந்து தெளிவாக்குவான். அதனால் துவா செய் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சொன்ன உடனே மூசா நபி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால்,
என்ன மாடுன்னு விளக்குறாங்க. எப்படி விளக்குறாங்க? அவங்க துவா செஞ்சுட்டாங்க. துவா செஞ்சவொன்னு அல்லாட்டிருந்து வகையில் அந்த விவரம் வந்துருச்சு. வந்த விவரத்தை சொல்கிறார். கால அவர் சொன்னார். காலண்டா யார்? ஃபேலு முன்னாடி மூசா நபி பேசுகிறதுனால லமீருக்குள்ளே இருக்குது. கால அவர் சொன்னார். இன்னஹு யக்கூலு அவன் சொல்கிறான். ரப்பு சொல்கிறான். அதானே கேட்டேன். யார் அந்த மாடு என்னன்னு விளக்கம் தானே கேட்டப்பா. கால மூசா நபி சொன்னார். அவராக சொல்லலை. இன்னஹு யக்கூலு இறைவன் சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, இன்னஹா அந்த மாடு என்பது பக்கரத்துன் அது ஒரு மாடு, லா ஃபாரிதுன் ஒலா ரொம்ப கிழடு தட்டிய மாடும் இல்லை, ஒலா பிக்ருன் அது ஒரு கன்னித்தனமான சின்ன மாடும் இல்லை, அவானுன் பைனதாலிக்க இதற்கு இடைப்பட்டதான். அவன் நடுத்தரமானது. அவானுன் பைனதாலிக்க இதற்கு மத்தியில் உள்ள நடுத்தரமான மாடு. நீ மாடு அறுக்கிறதா இருந்தால் கிழடு தட்டின மாட்டையும் போட்டு அறுக்காத. ரொம்ப கிடாரி கண்டாக இருக்கும்ல அந்த மாதிரி கன்றையும் போட்டு அறுத்துறாத. அது வயசானதாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கண்ணுக்குட்டியாகவும் இருக்கக்கூடாது. நடுத்தரமான மாடுன்னா ஒரு கிழடுக்கும் இதுக்கும் நடுமத்தியில் உள்ள வயசுள்ள மாடு. அவானும் பைனதாளிக்க இதற்கு மத்தியில் உள்ள ஒரு நடுத்தரமான மாடு நீங்கள் அருங்க என்று இறைவன் சொல்கிறான். மாட்டருன்னா அது எந்த மாட்டை பிடிச்சி அறுத்தாலும் அவங்களுக்கு அந்த கடமையை செஞ்சுருவாங்க. தேவையில்லாமல் இந்த கேள்வி கேட்டாங்க. மாட்டருன்னு சொன்னோன்னு போய் கிடைக்கிற மாட்டை அறுத்தாங்கன்னு வைங்களேன், அதுவே போதுமானதாக இருந்திருக்கும். இவங்களாக போட்டு ஒன்றுக்கு விளக்கம் கேட்க கண்டிஷன் குடிக்கிட்டே போக தேட முடியாத அளவு கிடைக்காத மாட்டு கிடைக்கிறது கஷ்டமான அளவில் கொஞ்சம் நிப்பாட்டிட்டாங்க மாட்டை. முதல்ல என்ன செய்கிறாங்கன்னா, எந்த மாட்டு கிழட்டை கூட அறுத்துருக்கலாம், ஒரு கண்ணுக்குட்டியை போட்டு அறுத்துருக்கலாம். அறுத்தாங்கன்னா இந்த அறுத்துட்டோன்னு சொல்லிட்டா முடிஞ்சு வச்சு கதை. ஆனால் அல்லாஹ் ஃப்ரீயாக சுதந்திரமாக அவங்களுக்கு கொடுத்ததை கேள்விகள் கேட்டு தங்களுக்கு தாங்களே சிரமத்தை அவங்க உண்டாக்கிட்டாங்க. என்ன கேட்குறான்? மாட்டு விவரம் சொல்லு. அல்லாட்ட துவா செஞ்சு விவரம் மாட்டுற அதானே விவரம்னு சொல்லிட்டு போகாமல் மாட்டுக்கு விவரம் சொல்லு. அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான்? அப்படி கேட்குறியா நீ? அப்போ மாடு கிழடாகவும் இருக்கக்கூடாது, அது கண்ணுக்குட்டியாகவும் இருக்கக்கூடாது, நடுவில் இருக்கணும் அப்படின்னு இறைவன் சொல்கிறான். சொல்லிவிட்டு மர கேள்வி கேட்டு தொலைல ஃபஃபாலு செய்யுங்கள். ஃபஃபாலு என்றால் ஃபஇஃபாலு நீங்கள் செய்யுங்கள். மாத்துமரூன நீங்கள் எதை கட்டளையிடப்பட்டீர்களோ அதை செய்யுங்க, மரப்படுக்க விவரம் கேட்காதீங்க, இவ்வளவுதான் அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. அப்புறம் சரின்னு போய் எடுத்துட வேண்டியான மர கேட்குறீங்க. காலு அவர்கள் கேட்டார்கள். உதுவுலனா ரப்பக உமது இறைவன்ட்ட நீ துவா செய்வாயாக. அப்படி செய்தால் யுபையின் லனா அவன் எங்களுக்கு தெளிவுபடுத்துவான். மா லவுனுஹா அதனுடைய லவுனு என்றால் கலர், நிறம். அதனுடைய நிறம் என்ன என்று அல்லாஹ் தெளிவுபடுத்துவான். நீ இன்னொரு துவா செய். கலர் சொல்லாமல் இருக்கு, வயசைத்தானே சொல்லியிருக்கு மாட்டுக்கு. கலர் வேணும்ல. என்ன கலர் மாடு? வெள்ளை மாடா, கருப்பு மாடா, மஞ்சள் மாடா, என்ன மாட்டாக இருக்கிறது அப்படின்னு கேட்டு இன்னும் கொஞ்சம் கஷ்டத்தை உண்டாக்குறாங்க. அதோடையாச்சும் முடிச்சு நடுத்தரமான மாட்டாக தொலைச்சிட்டு போயிருக்கலாம். இவங்களாம் கேட்டு என்ன செய்கிறாங்க? இன்னும் கொஞ்சம் விளக்கத்தை சொல்லணுன்னே விளக்கம் சொல்ல சிரமம் கூடும்ல. அந்த மாதிரி கண்டிஷன் அதிகமாக அந்த வகையான மாடு கிடைக்கிறது சிரமமாக போயிடும். சிரமமாக வர்ற மாதிரி கேள்வியை கேட்குறாங்க. அப்போ காலு அவர்கள் சொன்னார்கள். உதுவுலனா ரப்பக உமது இறைவன்ட்ட நீ துவா செய்வாயாக. இந்த ஆவுத்தை நீ அப்படி துவா செய்தால் யுபையின் லனா எங்களுக்கு அவன் தெளிவுபடுத்துவான். மா லவுனுன்ற நிறம், லவுனு போட்டு நிறம்னு எழுதி வச்சுக்கிறங்க சரியா. யுபையின்ங்கிற பல தடவை வந்துருச்சு. மா லவுனுஹா அதனுடைய நிறம் என்ன என்று அல்லாஹ் என்ன செய்வான்? தெளிவுபடுத்துவான் அப்படின்னு கேட்குறாங்க. நீ இன்னொருக்கா துவா செய், கலரை சொல்லட்டான்ல அப்படிங்கிறாங்க. கால மூசா நபி சொன்னாங்க. இன்னஹு யக்கூலு அவன் சொல்கிறான், அல்லாஹ் சொல்கிறான். என்ன சொல்கிறான்டா? இன்னஹா அந்த மாடு பக்கரத்துன் சஃப்ராவுன்னா மஞ்சள் கலராக இருக்கிற ஒரு மாடு. அஸ்பருங்கிறாங்களா, அஸ்பர்னா மஞ்சள், பெண்பாளுக்கு சஃப்ரான்னு சொல்லுவாங்க. அப்போ பக்கரத்துன் சஃப்ராவு மஞ்சள் நிறமான மாடு. வெள்ளை கருப்புலாம் இருக்க கஷ்டமாகிட்டாங்க பாருங்க. இவங்களாம் கேட்குறாங்க. கேட்க அந்த கண்டிஷன் கூடுது. பக்கரத்துன் சஃப்ராவு அது மஞ்சள் நிற மாடு. ஃபாக்கியூன் லவுனுஹா மஞ்சள் அடிக்கிற மஞ்சள். அதனுடைய நிறம் மிகைத்ததாக இருக்கும். ஃபாக்கியூன்னா அந்த மஞ்சள்னா லைட்டு மஞ்சள் இருக்குல்ல, அப்படி இல்லை,
அது மிகைத்த மஞ்சள்னு அர்த்தம், கடுமஞ்சள், கடுமையான மஞ்சள் உள்ள மாடு, மஞ்சேர்னு இருக்கணும். அப்படி ஃபாக்கியூன் லவுனுஹா, அவர் நிறம் அடிக்கிற கலருங்கிறாங்கல்ல, அதுக்கு தான் இந்த ஃபாக்கியூன்னு போடுவாங்க. அதனுடைய நிறம் மஞ்சளில் அடிக்கிற மஞ்சள்னா என்ன அர்த்தம், கூடுதல் மஞ்சள், கூடுதல் பச்சை, கூடுதல் கருப்புன்னு இருக்கும்ல, அதுக்கு தான் அந்த ஃபாக்கியூன்னு போடுவாங்க. அதனுடைய லவுனு என்ன இருக்கும், ரொம்ப மிகைத்ததாக இருக்கும்னா நல்ல மஞ்சளாக இருக்கணும். அது தசுருன் நாதிரீன், பார்ப்பவர்களுக்கு பரவசத்தை ஏற்படுத்து, சர்றன்னா சந்தோஷத்தை ஏற்படுத்துறது, தசுர்ரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும், பரவசத்தை ஏற்படுத்தும். அந்நாதிரீன அதை பார்ப்பவர்களுக்கு அந்த மாடு எப்படி இருக்கும்னு கேட்டால், பார்த்தவொன்னு அப்படி பயங்கரமாக சந்தோஷமாக இருக்கணும், நல்லா இருக்குது, கவரக்கூடியதாக இருக்கணும், மஞ்சளாகவும் இருக்கணும், நல்ல மஞ்சளாக இருக்கணும், பார்க்குறவங்களுக்கு நல்லா பிடிக்கக்கூடியதாக இருக்கணும், நாதிரீன்களுக்கு மகிழ்ச்சியை தரணும், அப்படி கொண்டு வரணுங்கிறாங்க. சரி, இதோடு செஞ்சால் கூட ஏதாவது கஷ்டப்பட்டு ஒன்று செஞ்சுருப்பாங்க, விட மாட்டேங்கிறாங்க. காலு மேலும் கேட்டார்கள், உதுவுலனா ரப்பக்க, உமது இறைவன்ட்ட நீ துவா செய், இப்படி செய்தால், இந்த தாவத்தை துவா செய்தால், பையின்லனா எங்களுக்கு அவன் விளக்குவான், மாகிய விளக்கம் பத்தலைங்கிறாங்க. இவ்வளோ சொன்ன பிறகு கூட மாகிய அது என்னென்னு விளக்குவான். ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னுட்டா, இன்னல் பக்கரை மாடுகள் தஷாபக அலைனா எங்களுக்கு நிறைய குழப்பத்தை ஏற்படுத்துது, இது என்ன மாதிரி சொல்கிறான்னு எங்களுக்கு புரியலை. தஷாபகன்னா குழப்பத்தை ஏற்படுத்துறது, தஷாபக அலைனா. இன்னும் கொஞ்சம் விளக்கத்தை கேளு. ஓ இன்னா நாங்கள் இன்ஷா அல்லாஹ் நாடினால் லமுஹுத்ததும் நாங்கள் அதற்குரிய வழியை அடைந்து கொள்வோம். இப்போ கரெக்டாக இன்னும் கொஞ்சம் விளக்கம் சொல்லிட்டா பளிச்சுன்னு அந்த மாட்டை பிடிச்சி கொண்டு வந்துடுவோம். நீங்கள் இந்த மாதிரி மாட்டை சொன்னீங்கன்னா இது மாதிரி நிறைய மாடுகள் தென்படுறதுனால எங்களுக்கு குழப்பமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்புறம் என்ன செய்கிறான், அல்லாஹ் சொல்கிற மூசா நபி சொன்னார், இன்னஹு யகூலு அவன் சொல்கிறான், இன்னஹா பக்கரத்துன் அது ஒரு மாடாக இருக்கும், தலூலுன் துசீருல் அருள, அதாவது லா தலூலுன் துசீருல் அருள. அசார என்று சொன்னால் இந்த துசீருங்கிற வார்த்தைக்கு சொல்கிறான். அசார என்பதிலிருந்து யுசீருலேருந்து துசீரு. அசார் என்று சொன்னால் என்னென்னு கேட்டால், மண்ணில் உழவு பண்ணும்ல, கலப்பையை போட்டு உழுவாங்கல்ல, அதுக்கு பேர் தான் அசார. அப்போ துசீருல் அருள பூமியில் உழவுக்கு பயன்படுத்துறதுன்னு அர்த்தம் துசீருன்னா. லா தலூலுன் துசீருல் அருள, தலூல்னா அதுக்கண்டு பயிற்சி வைக்கப்பட்டது, பூமியை உழுவதற்கு பயிற்றுவிக்கப்பட்ட மாடு இல்லை. அப்போ நல்ல இளம் மாடாக இருக்கும்னு அர்த்தம். அதே மாதிரி உலா தசுக்கில் ஹர்ஸுனா விவசாயம், தஸ்கின்னா நீர் புகட்டுற, சக்கான் வந்துருச்சுல, ஒலா தசுக்கில் ஹர்ஸ அது விவசாயத்துக்கு என்ன செய்யாது, லா தஸ்கி நீர் பாய்ச்சறதுக்கு மாட்டை பயன்படுத்துவாங்க. எப்படின்னு கேட்டால், கிணத்துல ஒரு பெரிய தொட்டி மாதிரி போட்டு அது தண்ணி எடுத்தோன்னே மாடு முன்னாடி விழுவி போகும், அது கமலைன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி தண்ணி மேலே வயலில் கொட்டும். இதுக்கு போயிட்டு வருமா, செக்குக்கு இப்படி சுற்றுற மாதிரி அந்த தண்ணி இறைக்கிற மாடு முன்னும் பின்னும் போயிட்டு வரும். இப்படி வரும்போது பின்னாடி வந்தால் அந்த வாளி கீழே இறங்க, வாளின்னா பெரிய இது மாதிரி வச்சுருப்பாங்க கமலைன்னு சொல்லி, அதில் தண்ணி நிறைஞ்சவுடனே மாடு என்ன செய்யும், முன்னாடி போகும், அப்போ மேலே கமலை வரும், அப்படி தண்ணி விவசாயத்தில் கொட்டிடும். இந்த மாதிரி பயிற்சி வைக்கப்பட்ட மாடும் கிடையாது, விளங்குதா? அப்போ லா தஸ்கில் ஹர்ஸ எந்த ஒரு விவசாயத்துலேயும் நீர் பாய்ச்சாத, தஸ்கின்னா நீர் பாய்ச்சறது, லா தஸ்கின்னா நீர் பாய்ச்சலை, நீர் பாய்ச்சாத விவசாயத்துக்கு நீர் பாய்ச்சாத மாடு, வயலில் உழவு செய்யாத மாடு. அப்போ உழவுக்கெலாம் பயன்படுத்தி முதுகுலாம் காஞ்சி போய் அது மாதிரி இருக்கணும், அப்படி மாட்டு நிறுத்தக்கூடாது அப்படின்னு இதை வச்சு தான் காளை மாடுங்கிறோம். இதெல்லாம் பசுமாடெலாம் அப்படி சொல்ல தேவையில்லை, அதுக்கு ஏர் உழுவுறதுக்கோ தண்ணிக்கோ பயன்படுத்த மாட்டாங்க. காளை மாடாக இருக்க போய் தான் இந்த மாதிரி உள்ள காளை மாட்டை பிடிச்சிட்டுவான்னு சொல்லப்படுது. முசல்லமத்துன், சல்லமன்னா குறை, சலாமத்துங்கிறாங்கல்ல, எந்த குறைமற்றதாக இருக்கணும், லா ஷேத்த ஃபிஹா அதில் எந்த ஒரு தழும்புகளும் இருக்கக்கூடாது இப்படின்னு அவர் சொன்னோன்னா, காலு அவர்கள் சொன்னார்கள், அல் ஆன இப்போது, அல் ஆன் என்றால் இப்போதுன்னு அர்த்தம், இப்போது தான் ஜித்தபில் ஹக்கி உண்மையை சொன்னாய், இப்போ தான் உண்மையை கொண்டு வந்தாய். ஜித்த என்றால் வந்தாய்ன்னு அர்த்தம். அந்த ஜாவுக்கு பிறகு பே வந்துருச்சுன்னு சொன்னால் கொண்டு வந்தான்னு அர்த்தமாயிரும்ல. பே முத்தத்தி லாசிமான ஃபேலை முத்தத்தியாக மாற்றி விட்டுரும். அப்போ ஜித்தபில் ஹக்கி, ஹக்கை கொண்டு வந்தாய், ஜித்தண்டா வந்தாய்,
பில் ஹக்கை போட்டவுடனே ஹக்கை கொண்டு வந்தாயின்னு அர்த்தமாயிரும். அப்போ இப்போ தான் ஹக்கை கொண்டு வந்திருக்க, அதை சரியான செய்தியை சொல்லியிருக்கிற என்று சொன்னார்கள். ஃபதபஹுஹா, அப்போ சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஒரு மாடு இருந்திருக்கு போல இருக்குது, இவ்வளோயும் தேடி கீடி பார்த்து எல்லாத்தையும் கழிச்சு பார்த்து அந்த மாதிரி ஒரு மாட்டை கண்டுபிடிச்சி விட்டாங்க. ஃபதபஹுஹா, அதை அவர்கள் அறுத்தார்கள். ஒமா காது எஃபலூன், இந்த காதங்கிற வந்து ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். அது என்னது, முகாரபாவுடைய ஒரு ஃபேலு, அதாவது செய்து விட்டான்னு சொல்லாமல் செய்வதற்கு நெருங்கிட்டான் அப்படிங்கிறது காதன்னு சொல்வார்கள். அப்போ காத செய்துன் ஐயகுருஜ, செய்து வெளியேற தயாராகிவிட்டான், வெளியேற நெருங்கி விட்டான் அப்படிங்கிறதுக்கு இந்த காதன்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே சொல்லிட்டோம், அந்த ஆமில் பாடத்தில் வந்துருச்சு. இது வந்திருக்கு, நஃபியா வந்திருக்கு. காது எஃபலுன்னா செய்ய தயாரானார்கள், காது எஃபலுன்னா அவர்கள் செய்ய ரெடியானார்கள். ஒமா காது எஃபலுன்னா செய்ய தயாராகாத நிலையில் அறுத்தார்கள், செய்ய முடியாத நிலையில், அதுக்கு ரொம்ப கஷ்டம், கிடைக்கவே இல்லை, செய்ய முடியலை, நெருங்க முடியாத அளவுக்கு இருந்து கடைசி அறுத்துப்பட்டாங்கன்னு வருது. அந்த சொன்ன மாட்டை அறுத்துட்டாங்க. இப்போ திருப்பி ஒருக்கா வந்தால் தான் உங்களுக்கு அந்த சொல்லுகளுக்கு ஒன்றுக்கு என்ன செய்யும் அர்த்தம் சொல்லி தரணும் இல்லையா. அப்போ என்ன வருதுன்னு கேட்டால், பக்கரத்துனா மாடு, தலூல்னா அந்த பயிற்றுவிக்கப்பட்ட மாடு, துசீர் என்றால் அசாரவுடைய வருங்கால வினை துசீரு, துசீர்னா உழவுக்கு பயன்படுத்தினான் அர்த்தம். அப்போ அருள் என்றால் பூமி, தஸ்கி என்றால் சக்கா என்றால் நீர் புகட்டியது, நீர் புகட்டுறது நீர் பாய்ச்சுவது. அப்போ லா தஸ்கின்னா நீர் பாய்ச்சவில்லை, பாய்ச்ச மாட்டான், சிவத்தாக கொண்டு போனீங்கன்னா நீர் பாய்ச்சாத மாடுன்னு போயிடும். ஹர்சுன்னா விவசாயம். முசல்லமத்துன்னா, சல்லம என்றால் குறைகள்லாம் இல்லாமல் சலாமத்தாக இருக்குங்கிறோம்ல, அதனுடைய சல்லமுடைய இஸ்முல் மஃபூல் தான் முசல்லமத்துன். முசல்லிமுன் என்பது இஸ்முல் ஃபாயிலு, முசல்லமுன் என்பது இஸ்முல் மஃபூலு, முசல்லமுன் முசல்லமானி முசல்லமூன முசல்லமத்துன் அந்த ஒரு சொல்லு, அதாவது குறையற்றது, குறையிலேருந்து பாதுகாக்கப்பட்டதுங்கிற ஒரு அர்த்தம் சொல்கிறாங்க. அப்புறம் வந்து லா ஷேத்தஃபிஹா, அதில் எந்த ஒரு தழும்புகளும் இருக்காது. அதெல்லாம் பயன்படுத்தாத தழும்பாக இருக்கும். விவசாயத்துக்கு பயன்படுத்தினா தான் கழுத்தில் என்ன செய்வாங்க, அந்த கலப்பையை போடுவாங்க, தேய்ச்சி வண்டியில் பூட்டிகிட்டு போகிற மாட்டெல்லாம் பார்த்தா இருக்கும்ல, கழுத்தெல்லாம் காய்ச்சி போயிருக்கும். அந்த காய்ச்சி போனதாக இருக்கக்கூடாது. அதான் இப்போ தான் இளமையிலேருந்து கன்றுக்குட்டிலேருந்து இளம் வயசு அடைஞ்சிருக்குது, இன்னும் அந்த வேலைக்கெல்லாம் பயன்படுத்தலை. அந்த மாதிரி மாட்டை பிடிச்சி என்ன செய்யுங்க அருங்கன்னு நல்லா சொல்கிறான். ஆனால் இவ்வளவு கண்டிஷன் அல்லாஹ் போடலை. அல்லாஹ் வந்து மாட்டை அருங்கன்னு மட்டும்தான் போட்டால், அதோட எந்த மாட்டையாக அறுத்து தொலைச்சிட்டு போயிருக்கலாம். இவனோலாம் சொல்ல இப்படி பார்த்தா எத்தனை மாடு இருக்குது, எங்கே போய் தேடுறது, நிறைய இருக்குதே, குழப்புத. ஒரே ஒரு மாடு இருக்கிற மாதிரி சொல்லணுன்னு ஒன்று அனுப்பாட்டி என்ன செய்கிறாங்க, அந்த ஒரு மாட்டை தேடி பிடிச்சி அறுத்துட்டாங்க. அறுத்த உடனே இப்போ தான் விஷயம் வருது, எதுக்காக அறுத்தாங்கிறத அடுத்த இப்போ தான் நல்லா சொல்கிறான். 72 தான் அந்த விஷயமே வருது. என்ன வருது, இது கத்தல்தும் நப்சன், நீங்கள் ஒருவரை கொலை செய்த பொழுது, கொலை செய்த எண்ணி பாருங்கள். இது கத்தல்தும் நப்சன், ஒரு நப்சன்னா ஒரு மனுஷனைன்ற அர்த்தம், ஒரு ஆத்மாவை நீங்கள் கொலை செஞ்சதை எண்ணி பாருங்கள். ஃபத்தாரத்தும் ஃபீஹா, நீங்கள் அதில் இணைஞ்சிருந்தீங்க யார் என்று அறிவதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தீர்கள். ஒல்லாஹு முஹ்ரிஜுன், அல்லாஹ் வெளிப்படுத்துபவனாக இருக்கிறான். மா குன்தும் தக்துமூன, நீங்கள் மறைப்பவர்களாக இருந்ததை. குன்தும் என்றால் காணவுலேருந்து உள்ள குன்தும் ஆகிவிட்டீர்கள் அர்த்தம். தக்துமூன என்றால் கத்தமன்னா மறைத்தான், கத்தமூலேருந்து எக்துமு தக்துமானி தக்துமூன, நீங்கள் மறைக்கிறீர்கள். குன்தும் தக்துமுன்னு சொன்னால் நீங்கள் மறைப்பவர்களாக ஆகிவிட்டீர்கள், சரியா. மா குன்தும் தக்துமூன் என்றால் நீங்கள் மறைப்பொருளாக ஆகிவிட்டீர்களே, அதை அதைன்னு வரணும்ல. மா குன்தும் தக்துமூன், நீங்கள் மறைப்பவர்களாக இருந்ததை. முஹ்ரிஜுன், அஹ்ரஜ என்றால் வெளிப்படுத்தினான். முஹ்ரிஜுன், அல்லாஹ் வந்து வெளிப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ நீங்கள் ஒரு ஆளை கொலை செஞ்சுட்டு யாருன்னு தெரியாமல் என்ன செஞ்சிட்டீங்க, தடுமாறிட்டு இருந்தீங்க. அல்லாஹ் என்ன செய்கிறான், நீங்கள் மறைச்சதை வெளிப்படுத்துவான் என்று சொல்லிவிட்டு தான் இப்போ வந்து அல்லாஹ் கட்டளை போடுறான். பொக்குள்னா நம்ம சொன்னோம், இல்ரிபூஹு, அவனை அடியுங்கள். அவனை என்ன, அந்த பாடியை இல்ரிபூன்னு அடியுங்கள். அவன்டாங்க யாரும் மாறல, ஒரு ஆளை கொண்டு விட்டாங்கல்ல, இல்ரிபூஹு, அந்த மனுஷனை அடியுங்கள்.
பி பாலிஹா, ஹாங்கிறது அந்த மாடு, பாலுன்னா சிலதுன்ற அர்த்தம். அந்த மாட்டில் சிலதுன்னா என்னது, ஒரு துண்டு எடுத்து, பி பாலிஹா அந்த மாட்டில் ஒரு பகுதியை கொண்டு அடியுங்கள், இல்லை அவனை அடியுங்கள் அப்படின்னு நல்லா இதுக்கு தான் மாட்டை இருக்க சொன்னது. கொலை செஞ்சாச்சு, யாருன்னு தெரியலை, அல்ல வெளிப்படுத்த மாட்டான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. அல்ல வெளிப்படுத்த போகிறான். எப்படி வெளிப்படுத்த போகிறான்? அதை மாட்டை இருக்க சொல்லிவிட்டான். அந்த மாடு என்னென்னு தேடி பிடிச்சி கஷ்டத்துமான நிலையில் செய்ய முடியாமல் செஞ்சு முடித்தார்கள்ன்ற வருதில் அந்த மாட்டை அறுத்து முடித்தவுடனே இப்போ என்ன செய்யறான்? அல்ல கட்டளையிடுறான். பொக்குள் நாம் சொன்னோம், இல்ரி பூஹு அவனை அடியுங்கள், பி பாலிஹா அந்த மாட்டின் ஒரு பகுதியை கொண்டு அடியுங்கள் என்று சொன்னோம். அப்புறம் உயிரோடு வந்தாண்டு வருது. சரியா? இதனுடைய கூடுதல் வரும். இதில் இன்னும் சில விஷயங்கள் இந்த படித்த 4 வசனங்களில் தெரிய வேண்டியிருக்கிறது. அதை வந்து என்ன செய்வோம், அடுத்த வாரத்தில் பார்ப்போம்.